உண்மையான நண்பன் உங்கள் மகிழ்ச்சியில் மட்டும் பங்கு கொள்பவன் அல்ல, உங்கள் துக்கத்திலும் எந்த சுயநலமும் இல்லாமல் உங்களுடன் நிற்பவன்தான். ஆனால் தந்திரமான மற்றும் துரோகிகள் அப்படி இல்லை. அவர்களுக்கு உங்களால் ஏதேனும் பலன் கிடைக்கும் வரை மட்டுமே உங்கள் அருகில் சுற்றி வருவார்கள். இனிமேல் உங்களிடமிருந்து பெற எதுவும் இல்லை என்று அவர்கள் நினைக்கும் போது எந்த விளக்கமும் எந்த வருத்தமும் இல்லாமல் எளிதில் மறைந்து விடுவார்கள். இதுவே அவர்களின் மிகப்பெரிய அடையாளம். சாணகிய நீதி கூறுகிறது, இலாபத்தை பார்த்து மட்டுமே உறவு வைத்திருப்பவன் நண்பன் அல்ல, சுயநலமான வியாபாரி. இத்தகையவர்கள் உங்கள் உணர்வுகளை படியாக பயன்படுத்தி மேலே ஏறுவார்கள். ஆனால் உங்களுக்கு அவர்கள் தேவைப்படும் போது உங்களை தனிமையில் விட்டு சென்று விடுவார்கள். அடையாளம் காணும் வழி மிகவும் எளிமையானது. உங்கள் கடினமான நேரத்தில் யார் உங்களுடன் நிற்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். உங்கள் வெற்றியில் மட்டும் தென்பட்டு தோல்வியில் காணாமல் போகிறவர் உங்கள் உண்மையான துணை இல்லை. ஒருவர் உங்களுக்கு அவசியமான வேலை இருக்கும் போது மட்டும் எப்போதும் தொடர்பில் இருந்து அவருடைய தேவை பூர்த்தியானவுடன் விலகிச் செல்ல ஆரம்பித்தால் கவனமாக இருங்கள். ஏனெனில் அத்தகைய நபர் நண்பர் அல்ல, சுயநலத்தை தேடி வந்த துரோகி. ரகசியம் 2. ரகசியங்களை வெளியிடுபவர் நீங்களும் நம்பத் தகுந்தவர் அல்ல. சாணக்கியர் கூறுகிறார், உன்னிடம் மற்றவர்களை பற்றி புறம் பேசுபவன் நிச்சயமாக இன்னொருவரிடம் உன்னை பற்றியும் புறம் பேசுவான். அதாவது, ஒருவர் உன்னிடம் திரும்ப திரும்ப மற்றவர்களை குறைத்து மதிப்பிட்டு உன் பார்வையில் நல்லவனாக இருக்க முயற்சிக்கிறார் என்றால் அந்த நபர்தான் ஒரு நாள் உன் முதுகிலும் குத்தக்கூடியவர் என்று புரிந்து கொள். இத்தகையவர்களை அடையாளம் காண்பது கடினமல்ல. கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். ஒரு நபர் எல்லாரிடமும் அதிகமாக பழகி அனைவரையும் மகிழ்விக்க முயன்றால், எல்லாவற்றிற்கும் ஆமாம் போட்டால் அவர் உண்மையானவர் அல்ல, தந்திரமானவர் என்று புரிந்து கொள். ஏனெனில் எல்லோரையும் மகிழ்விக்க விரும்புபவர் உண்மையில் யாரையும் உண்மையான இதயத்துடன் விரும்புவதில்லை. எனவே சாணக்கியரின் இந்த கொள்கையை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இனிமையான வார்த்தைகளை கேட்டு மயங்கி விடாதீர்கள். உண்மையான நண்பன் உங்கள் முன்னால் உண்மையை பேசுவான். அது கசப்பாக இருந்தாலும் சரி. யார் உண்மையானவர், யார் நடிப்பு செய்கிறார் என்று நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க கற்றுக்கொண்டால் எந்த துரோகியின் சதியும் உங்களை தாக்குப்பிடிக்க முடியாது. ரகசியம் 3. அடுத்தவர்களின் ரகசியங்களை உடைப்பவர். நீங்கள் சிலரை கவனித்திருக்கிறீர்களா? அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களின் கதைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். கேளுங்கள், அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இத்தகையவர்கள் மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவரின் உள்ளே நடக்கும் கதைகளையும் தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் சாணக்கியர் இத்தகையவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க எச்சரித்துள்ளார். மற்றவர்களின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் நபர் தானே ரகசியத்தை பாதுகாக்க தகுதியற்றவர். அதாவது மற்றவர்களின் ரகசியங்களை திறந்து விடுபவர் நாளை உங்கள் ரகசியங்களையும் உலகிற்கு